அடுத்த சம் 20வது கணக்கு ஓர் எண் மற்றும் அதன் தலைகீழி. ஓர் எண் என்னன்னு எடுக்கிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாமா? அதன் தலைகீழி என்னது? 1/x. இப்போ ஏன் தலைகீழி சொல்றோம்? எக்ஸ் கீழே என்ன இருக்குன்னு அர்த்தம், பை என்ன அர்த்தம், 1 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதோட தலைகீழி என்னது? 1/x. ஓர் எண் அதன் தலைகீழி. ஓகே, ஆகியவற்றின் வித்தியாசம். வித்தியாசம் என்னது? மைனஸ். வித்தியாசம்ன்ற வார்த்தை தமிழ்ல பின்னாடி வந்துச்சுன்னா கணக்குல எங்க தூக்கி போடணும்? முன்னாடி. எனில் ஒரு வார்த்தை வந்து பின்னாடி தான் எனில், பின்னாடி கொண்டு பதிலாக அங்கே போகிறோம் முன்னாடி. 24/5 ஓர் எண் மற்றும் அதன் தலைகீழியின் வித்தியாசம் ஆகியவற்றின் வித்தியாசம் 24/5 எனில் அந்த எண்ணை காண்க. எந்த எண்ணை காண்க? எக்ஸ் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ பாருங்க சாமி, ஒரு முழு எண் ஒரு பின்ன எண் நடுவில் ப்ளஸ் ஓமேன்னு சொல்லிச்சுன்னா குறுக்க பெருக்கி கழிச்சு பை போடணும். எக்ஸ் இன்டு எக்ஸ், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 பை வரும் இல்லையா, பை எக்ஸ் ஈக்குவல் டு 24/5. இந்த வகுத்துல இருக்கிற இந்த பக்கம் போனால் பெருக்கலாம் மாறும், இந்த வகுத்துல இருக்கிற எக்ஸ் இந்த பக்கம் போனால் பெருக்கலாம் மாறும். இரண்டு உறுப்பு இருக்கு, இந்த இரண்டு உறுப்புக்கும் இந்த 5 சொந்தம். 5 இன்டு எக்ஸ் 5x, சாரி 5 இன்டு எக்ஸ் ஸ்கொயர் 5x ஸ்கொயர் மைனஸ் 5. 24 இன்டு எக்ஸ் 24x. இந்த ப்ளஸ்ஸாக இருக்கிற 24 இந்த பக்கம் வந்துச்சுன்னா மைனஸாக மாறும். பெருக்கிட்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்துருங்க. வகுத்தல் வந்துச்சுனாவே குறி மாறி வந்துருங்க. மைனஸ் 24x ஈக்குவல் டு 0. இதை திட்ட வடிவில் எழுதுங்க. எப்படி திட்ட வடிவில் எழுத போகிறோம்? எக்ஸ் ஸ்கொயர் இருக்கணும், எக்ஸ் இருக்கணும், தனி உறுப்பு இருக்கணும். அப்போ மாற்றிக்கலாமா? மைனஸ் 24x மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் கீழ்வையும் தனி உறுப்பையும் பெருக்க வேண்டும். 5 25 என்ன 25 பாருங்க, மைனஸ் 25. அப்போ கழித்தால் மைனஸ் 24 வரணும். அடுத்த உறுப்பா வர மாதிரி இருக்குதுங்களா? அப்போ எதை பெருக்கினா நமக்கு 25 கிடைக்கும். 5 5 பெருக்கினா தான் சாரி கழிச்சா என்ன வரணும்? 24 வரணும். அப்போ எந்த உறுப்பு பெருக்கினா? ஓர் 25 25. இங்கே என்ன இருக்கு? மைனஸ் இருக்கு. அப்போ பெரியனுடைய குறி மைனஸ், சின்ன குறி ப்ளஸ். ஏன்னு சொல்லிட்டேன், இது கழிச்சா 24 வரும். அப்போ எதனா ஒன்று நம்ம கழிக்க போகிறோம். இங்கே மைனஸ் இருந்துச்சுன்னா பெரியனுடைய குறி போட்டுக்கிறோம். இங்கே பார்க்குறோம், இங்கே என்ன இருக்குன்னு பாருங்க சாமி. 5x ஸ்கொயர் வேணாம், நான் 5x மட்டும் எடுக்கிறேன். அப்போ 5xன்னா இருந்துச்சுன்னா 5x அப்படியே போட்டு 5x போடுவோம். அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம், எனக்கு மதிப்பு தான் தேவை. காரணிகளாக கேட்டால் 5x முன்னாடி போடுங்க. ஓகே, காரணிகளாக கேட்டால் 5x முன்னாடி போடுங்க. சப்போஸ் எனக்கு மதிப்பு கேட்குறாங்கன்னா என்ன இருக்குது, 1 இருந்தால் மட்டும் ஆன்சர் இருக்குது. ப்ளஸ் 1 இருந்துச்சுன்னா மைனஸ் 1 போடணும், மைனஸ் 25 இருந்துச்சுன்னா ப்ளஸ் 25 போடணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? 5 இருக்குது. அப்போ 5ஆல் வகுக்கணும். பை 5/5. அப்போது திஸ் இம்ப்ளைஸ் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸினுடைய மதிப்பு ப்ளஸ் 1/5னா மைனஸ் 1/5. இன்னொன்று எக்ஸ் ஈக்குவல் டு இங்கே 1 5 5 5 25. அப்போ ஆன்சர் என்ன வந்துருக்குது? மைனஸ் 5. எந்த ஒரு எண்ணையும் 1ஆல் வகுத்தா அதே என்ன கிடைக்கும்? மைனஸ் 5. அப்போ என்ன வரணும்? ப்ளஸ் 5. அப்போ எக்ஸினுடைய மதிப்பு 1 மைனஸ் 1/5 இருக்கணும், இல்லை ப்ளஸ் 5 தான் இருக்கணும். ஏன்னா பாருங்க, ஒன்றினுடைய தலைகீழியாக தான் இருக்கும். 5னுடைய தலைகீழி 1/5. அவங்க வித்தியாசம் சொல்லியிருக்காங்க, அதனால குறி வந்து மாறிடும். ஓகே, தேங்க்யூ.